வணக்கத்துடன் வரலாற்று பதிவு என்கின்ற இந்த வலையொலியில் திருக்குறள் என்கின்ற பகுதியிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். இதுவரை நாம் 2 அதிகாரங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். இது 3வது அதிகாரம், நீத்தார் பெருமை. இந்த நீத்தார் பெருமையிலும் 10 குறள்கள் இருக்கின்றன. அதிலே 21வது குறள், அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள். நாம் இதுவரை 2 அதிகாரத்தை முடித்திருக்கிறோம். அப்பொழுது 20 குறளை முடித்து விட்டோம். இப்பொழுது 21வது குறளுக்கு வருகின்றோம். நீத்தார் பெருமையில் இது முதல் குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. இதுதான் அந்த குறள். இந்த குறள் எதை சொல்கின்றது என்றால், ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் சார்ந்த பற்றுகளை விட்டுவிட்டு பொதுநலத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பெருமையை போற்றி நாம் அவர்களை மையப்படுத்திய நூல்களை எழுத வேண்டும் என்பதுதான் பதிவு. இதைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குறளில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு மனிதர் ஒழுக்கத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருந்தால் அந்த மனிதனிடம் சுயம் என்கின்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். பொதுநலத்தோடு ஒருவன் பயணிக்கின்றான் என்றால் அது மக்கள் மன்றத்திலே ஒரு மகிழ்ச்சியை கட்டிவிக்கும். அப்படி மகிழ்ச்சியை கட்டிவிக்கக்கூடியவர்களை நீ தலைவராக போற்ற வேண்டும், அல்லது அவனுடைய தகுதிகளை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் பதிவு. இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த குறளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.